ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற போஸ்ட்டுக்கு சரிங்களா? இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான். மேலும் முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு முக்கியமான தேதிகள் பார்ப்போம். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 1 அப்பவே ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 21 மார்ச் 2025 தான் லாஸ்ட் டேட் சரிங்களா? இந்த போஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 51 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்தவரைக்கும் 21 வயசுலேருந்து 35 வயசு மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 51 வேக்கன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா, யூஆர் கேட்டகரிக்கு 13 வேக்கன்சியும், இடபிள்யூஎஸ்க்கு வந்து பாருங்கள் 3 வேக்கன்சியும், ஓபிசிக்கு வந்து 19 வேக்கன்சியும், எஸ்சிக்கு 12 வேக்கன்சியும், எஸ்டிக்கு வந்து 4 வேக்கன்சியும் சொல்லியிருக்காங்க. இந்த 51 வேக்கன்சி இருக்கு இல்லையா, டோட்டல் வேக்கன்சி இது வந்து மேபி இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். அது பேங்க்கோட தேவையை பொறுத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் நேம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த 51 வேக்கன்சி வந்து ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாகவும் எப்படி வந்து பிரேக்கப் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வேக்கன்சி தான். தமிழ்நாட்டுக்கு வந்து 2 வேக்கன்சி, புதுச்சேரிக்கு வந்து 1 வேக்கன்சி சரிங்களா? ஸோ அதையும் நோட் பண்ணிக்கங்க. கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை பொறுத்து நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு வேக்கன்சி வந்து கரெக்டாக தெளிவாக அப்ளை பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்டிங்க்கு என்ன ஜாப் ரோல் இருக்குது தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கல்வித் தகுதி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி ஃபுல் டைமில் சரிங்களா? கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின் ஓகேங்களா? ஏதாவது ஒரு டிகிரியில் வந்து நீங்கள் ஃபுல் டைமில் முடிச்சிருக்கணும் சரிங்களா? அதே போல் முன்னுரிமை யாருக்கு வழங்கணும் பார்த்தீங்கன்னா, டொமைக்கல் ஆஃப் தி ஸ்டேட் அப்ளையிங் ஃபார் ஓகேங்களா? நீங்கள் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிற அந்த வேக்கன்சி இருக்குது பார்த்தீங்களா? கரெக்டாக உங்கள் நேட்டிவிட்டி வந்து அங்கே இருக்குது. நீங்கள் அதுக்கான நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக உங்களுக்கு வந்து 1 இயர் வந்து ஒர்க் கொடுப்பாங்க. பேங்க்கோட தேவையை பொறுத்து மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் சரிங்களா? அதாவது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பீரியட் வந்து 3 வருஷம். ஆனால் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1 இயர் தான் கொடுப்பாங்க. தேவையை பொறுத்து தான் ஒவ்வொரு வருஷமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க சரிங்களா? அதுதாங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் கிராஜுவேஷனில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்திருக்கீங்க அதை பொறுத்து வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்கள இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ணுவாங்க சரிங்களா? ஸோ உங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் இன் கிராஜுவேஷன் ப்ளஸ் இன்டர்வியூ இதோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் லாஸ்ட்டாக வந்து மெரிட் லிஸ்ட்டே வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க சரிங்களா? அதுதாங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த உங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்லாம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது தெளிவாக வந்து பார்த்துக்குங்க ஓகேங்களா? அப்புறம் பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 30,000 ரூபாய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து எந்த விதமான அலோவன்சஸ் பெனிஃபிட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஒன்லி 30,000 தான் ஒரு மாதத்துக்கு சரிங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து 150 ரூபாவும் மற்ற எல்லா கேண்டிடேட்டுக்கும் 750 ரூபாவும் சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா? அதே போல் அப்ளிகேஷன் ஃபீஸுமே கரெக்டாக ஆன்லைனில் தான் பே பண்ணணும். ஃபீஸ் ஒன்ஸ் பே பண்ணிட்டா நாட் பி ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் வந்து மோர் தென் 1 போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் செப்பரேட் அப்ளிகேஷன்ஸ் ஓகேங்களா? தனித்தனியாக தான் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும் ப்ளஸ் ஃபீஸோட ஓகேங்களா? அதையுமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான என்னென்ன விஷயம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. பிஃபோர் அப்ளையிங் ஆன்லைன் கேண்டிடேட் ஷுட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா? அதே போல் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும் இல்லையா? அதுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க, லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் சரி, இன்டர்வியூக்கும் சரி, எந்த விதமான ட்ராவலிங் அலவன்ஸ்லாம் தரமாட்டோம். நீங்களே தான் உங்கள் ஓன் அரேஞ்ச்மெண்ட்டில் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த அப்ளிகேஷன் ரிலேட்டடாக இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க சரிங்களா? careers@ibbonline.in இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் ரைட் பண்ணலாம். உங்களுக்கான டவுட் இருந்தால் சரிங்களா? அப்ளிகேஷன் ரிலேட்டடாக அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வேக்கன்சி வந்து ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாகவும் எந்த பேங்கிங் அவுட்லெட்டுக்கு வந்து வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மொத்தம் 3 வேக்கன்சி இல்லையா? புதுச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா காரைக்காலில் அந்த ஒரு வேக்கன்சி. அதுவும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோவில்பட்டியில் ஒரு வேக்கன்சி, திருப்பத்தூரில் வந்து ஒரு வேக்கன்சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு டீட்டெயில்டு கைட்லைன்ஸ் ஓகேங்களா? ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா? இதை தெளிவாக பார்த்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான கைட்லைனுமே கொடுத்துருக்காங்க. தெளிவாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது சரிங்களா? அதுக்கு பிறகு சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வேணுமோ அதை வந்து இங்கே வந்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் அறிவிச்சிருந்த எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கான முக்கியமான விவரங்கள் சரிங்களா?
ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் ஒரு டைம் கிளியராக பாருங்கள். உங்களுக்கான எலிஜிபிலிட்டி கிட்டெல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.